அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் பார்க்க போகிற செம ஒரு அமேசிங்கான ஒரு வீடியோ தான். பொதுவாக பார்த்தோம்னா உலகத்தில் எவ்வளோ விஷயங்கள் நடந்துருக்கு, எவ்வளோ விஷயங்கள் தொழிற்சாலை செஞ்சுருக்காங்க. ஆனாலும் இவங்க தக்காளி சாஸ் எப்படி இவங்க தயாரிக்கிறாங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மிகப்பெரிய அளவில் உலக லெவலில் இன்னைக்கு வரவேற்பு இருக்குது. ஏன்னா பர்கர்லேருந்து நம்ம சாப்பிட்ற ஃப்ரைட் ரைஸ் வரலையும் தக்காளி சாஸ் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம், சாப்பிட்ருக்குறோம். ஆனாலும் அதை எப்படி இவங்க தயாரிக்கிறாங்க பாருங்கள். பொதுவாக மேலை நாடுகளில் மிக பிரம்மாண்டமாக டன் கணக்கில் லட்சக்கணக்கில் இவங்க இந்த சாஸ் தயார் பண்ணுறாங்க. ஏக்கர் அளவுக்கு இவங்க பயிரிடுறாங்க. அதாவது தக்காளியை பயிரிட்டு அதுக்கு பிறகு தான் இந்த சாஸ் இவங்க எடுக்கிறாங்க. பாருங்கள் எப்படி அழகாக வந்துட்டுருக்குன்ட்டு. இப்படி தான் இவங்க பண்ணுறாங்க. சரி, இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா பயிரிடுறது தான். தக்காளி பயிரிடுறதுக்கு மனிதர்களை விட இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் வாகனங்கள் நவீன கண்டுபிடிப்புகள் உதவிட்டு இருக்கு. பாருங்கள் தக்காளி செடியை எப்படி நடுறாங்கன்ட்டு 5-6 பேர் லைனில் உட்காந்துட்டு அவ்வளோ அழகாக நட்டுக்கிட்டே இருக்காங்க. 2 பேர் எடுத்து ஊற்றுட்டே இருக்கிறாங்க. இப்படி தான் அவ்வளோ அழகாக நடுறாங்க பாருங்கள். எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் அந்த வாகனத்தில் சைடில் வச்சுட்டோன்னா சரசரன்னு அது நட்டுக்கிட்டு போயிட்டு வந்திருக்கோம். அது ஒரு பக்கம் இருக்க. இது பாருங்கள், இதில் மனிதர்கள் எடுத்து வைக்க தேவையில்ல. இந்த வாகனத்தில் நீங்கள் ஜஸ்ட் எடுத்து வச்சா போதும். அப்படியே அட்டியாக 1 மணி நேரத்தில் 10 ஏக்கர் கூட சர்வசாரமாக நட்டுட்டு போயிட்டே வந்திருக்கோம். இப்படி தான் தக்காளி முதல்ல பயிரிடுவாங்க. முதல்ல பயிரிட்டு அதை அவ்வளோ அழகாக வளர்க்க ஆரம்பிப்பாங்க. சரி, அதெல்லாம் முடிஞ்சப்படி எப்படி அறுவடை பண்ணுறாங்க பாருங்கள். அதாவது அதோடைய காலகட்டம் வந்த பிறகு மொத்தமாகவே அறுவடை செய்ய ஆரம்பிப்பாங்க. இப்படி அறுவடை செய்யும்போது அந்த அடியோட வேரோட எவ்வளோ அழகாக இது தோண்டி வந்துகிட்டே இருக்கு பாருங்கள். இப்படி தான் இது அவ்வளோ அழகாக தோண்டி தக்காளியை அறுவடை பண்ணுவாங்க. ஆனாலும் எவ்வளோ பிரம்மாண்டமாக இவங்க மொத்தமாக 100 ஏக்கர் கூட ஒரே நாளில் மொத்தமாக இப்படி தான் அறுவடை பண்ணி செடி தனியாக போயிடும், இந்த பழம் தனியாக வந்துடும். இந்த பழம் எல்லாமே பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக தான் இருக்கும், பெரிய பழமாக இருக்காது. ஏன்னா இந்த பழம் டேஸ்ட்டு ரொம்பவே அதிகம். அதுக்காக தான் இந்த பழத்தை இவங்க பயிரிடுறாங்க. இதை பார்க்கும்போது எவ்வளோ பிரமிப்பாக இருக்குது பாருங்கள். அதாவது நீங்கள் பயிரிட்டு கடைசியில் அறுவடை வரலையும் எல்லாமே மிஷினரி மூலயமாவே இயங்கிட்டு இருக்கு. இப்படி தான் இவங்க ஃபுல்லாக பயிரிட்டு கொண்டு வந்துடுவாங்க, தொழிற்சாலைக்கு எட்டு வந்துடுவாங்க. தொழிற்சாலையில் எட்டு எப்படி வாஷ் பண்ணி எவ்வளோ சூப்பராக இவங்க இந்த சாஸ் உருவாக்குறாங்க பாருங்கள். பொதுவாக பார்த்தோம்னா இதில் முக்கியமாக நம்ம முன்னாடி பார்க்கும்போது எவ்வளோ மண்ணும் சேர்ந்தது. ஆனாலும் இது தண்ணியில் கொட்டி சுத்தமாக எப்படி வாஷ் பண்ணுறாங்க பாருங்கள். இப்படி தான் செம ஒரு சூப்பராக வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு இது சுடுதண்ணியில் வச்சு அவ்வளோ அழகாக இதோடைய தோலெல்லாம் சுத்தமாக உரித்து எவ்வளோ சூப்பராக வெளில வருது பாருங்கள். இப்படி தான் வெளில வந்துருக்கோம். அதே நேரத்தில் 1-2 அதில் காய்களாக இருக்கிறதெல்லாம் தனியாக வந்துடும். மிஷின் அந்தளவுக்கு அடையாளப்படுத்தி சென்சார் மூலியமாகவே அந்த காய்களெல்லாம் தனியாக வெளில வந்துடும். பழங்கள் எல்லாமே இப்படி சுடுதண்ணில் கலந்து இந்த தோலை எல்லாமே சுத்தமாக உரித்து அவ்வளோ அழகாக இது வெளில கொண்டு வந்துடுவோம். இப்படி தான் தக்காளி பழத்தை சுத்தமாக க்ளீன் பண்ணி எவ்வளோ சூப்பராக இவங்க சாஸ் தயார் பண்ணுறாங்க பாருங்கள். இப்படி அவ்வளோ அழகாக தோலை உரித்து செம்ம ஒரு சூப்பராக வெளில வந்துடும். இதில் மனிதர்கள் எல்லாமே நின்றுட்டு அந்த ஒரு சில இது கெட்டு போனதெல்லாம் இருந்தால் சுத்தமாக பொறுக்கி எடுத்து தூக்கி போட்டுருவேன். நல்ல பழங்கள் தான், அதாவது அழகான பழங்கள் எல்லாமே அப்படியே போயிட்டே வந்திருக்கும். இதுதான் அங்கே சுத்தமாக க்ளீன் பண்ணி அவ்வளோ அழகான பழங்கள் மட்டும்தான் இந்த இடத்துல இருக்குது. இதுக்கு பிறகு இதை சுத்தமாக எப்படி சுத்தமாக கூழாக்கி எப்படி சாஸாக்கி இதில் அடைக்கிறாங்க. இது அப்படியே தக்காளத்தோட ஒரு சில மூலப்பொருள்லாம் கலந்து இதை அப்படியே விற்கிறது. இதை குழம்புகளுக்கும் பயன்படுத்துகிறாங்க. இது மட்டும் இல்லாமல்
சாஸாவும் இவங்க வந்து பண்ணுறாங்க. பாருங்கள் எப்படி வந்து அவ்வளோ அழகாக அரைச்சி எப்படி வந்து பேக்கிங் பண்ணி எப்படி அடைச்சிட்டு போயிட்டே இருந்திருக்காங்க பாருங்கள். இப்படி தான் வந்து அவ்வளோ அழகாக இது பெரிய பெரிய டின்னில் வந்து அடைச்சிட்டு இதை வந்து பேக்கிங் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் இது அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதிலே சாஸ் வந்து தனியாக வந்து தயாரிப்பாங்க. அதாவது 2-3 விதங்களில் இவங்க வந்து தயார் பண்ணிருக்காங்க. இப்படி தான் உலகம் முழுக்க மிகப்பெரிய அளவில் இவங்க செஞ்சிட்ருக்காங்க. பாருங்கள் பார்க்கும்போதே நமக்கு வேறு லெவலில் பிரமிப்பு முட்டதில் இப்படி ஒரு நாளும் கோடிக்கணக்கான ரூபாயில் இவங்க வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்காங்க. இப்படி 100 ஏக்கர் கூட வந்து அறுவடை பண்ணிட்டு வந்து சர்வசாதாரணமாக ஒரே நாளில் எவ்வளோ சூப்பராக இவங்க சாஸ் முதல் கொண்டு சூப்பராக தயாரிச்சிட்டாங்க. இப்படி தான் பெரிய பெரிய பேக்கிங் பண்ணி வெளில போயிடும். இதையும் வந்து இவங்க மிஸ் பண்ணி ஒரு சில நிறுவனம் வந்து தயாரிப்பாங்க. பாருங்கள் இது கூட கொஞ்சம் சர்க்கரையும் கொஞ்சம் உப்பெல்லாம் சேர்த்து எவ்வளோ அழகாக சாஸ் வந்துக்கிறாங்க பாருங்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். எனக்கு பண்ணுற ஒரு லைக் தான் நாங்கள் அது வீடியோ பண்ணுறதுக்கு மோட்டிவேஷன். நன்றி, வணக்கம்.